என்ன அது இன்னைக்கே நாளைக்கே செத்து போற கிழடு கட்டையெல்லாம் வந்து படுத்திருக்காங்க. வயசு பசங்களா எங்கேயா? ஐயா ராத்திரில ஸ்டேஷன்ல படுக்கிற சட்டம் 1967 காலாவதி ஆயிடுச்சு. என்னமோ நம்ம சொல்றோம் பயந்து போய் வந்து படுத்திருக்காங்கயா. யோ வந்து படுன்னா படுக்கணியா? எங்கேயா அவனுங்க? ஐயா எப்பவுமே முன்னேரத்திலே வந்து படுத்துருவானுங்க. ஊர்ல வெள்ளையானு கல்யாணம், எல்லா வயசு பசங்களும் சாராயம் அடிச்சிட்டு ஜாலியா இருக்கானுங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, கொடுத்து விட சொல்றேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? போலீஸ் போட்டுக்கிட்டு நீங்க ஏன் பயன் சாகுறீங்க அவனுங்களை பார்த்து? ஐயா இந்த ஸ்டேஷனுக்கு நீங்களே இப்பதான் மாத்தலாய் வந்திருக்கீங்க, அதுவும் பனிஷ்மெண்ட்ல. அந்த ஊருக்குள்ள போலீஸே போக முடியாதீங்க, எல்லாம் மோசமானவங்க. மோசமானவனுக்கே மோசமானவனா? வண்டி அடியா. ஏய் வெள்ளையன் வீடு தானே, எங்கடா இருக்கான்? ஐயா வெள்ளையனுக்கு முதராத்திரி ஐயா, தயவு செய்து விட்டுருங்க ஐயா. டேய் உங்களுக்கெல்லாம் ராத்திரியே கிடையாது, இதுல முதராத்திரி வேறையா? போடா. ஏய் போடுங்கடா, தொலைச்சிருவேன் தொலைச்சு. வாயா. ஏண்டா டேய் உன்னை ஸ்டேஷன்ல வந்து படுத்து கடுறானா? பொண்டாட்டி கூட படுத்து ஜல்சா பண்ணிட்டு இருக்க. ஏய் கடாத்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது, அவள் தான் நீ. என்னது கடாத்திருக்கனா? அவன் என்ன பெரிய கும்பாடா? என்னடா சொல்ற? ஏய் ஏன் மேல கை வைக்கிற? ஏய் ராஸ்கல், சுட்டு கொன்னுடுவேன். போடா, ஜீப்ல ஏத்தி அவனை. போடா. ஏய் விடியா விடு விடு. ஏய் கை விடுறா. ஏய் 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 விடியா, கையா அவுத்து விடு, கையா அவுத்து விடுறா. வேணா வேணா. இல்லடி இல்ல. ஐயோ வெள்ளைய முன்னாடி கடத்துல விழுந்துட்டா. ஐயோ வெள்ளைய முன்னாடி கடத்துல விழுந்துட்டா. எல்லாம் வாங்க. ஐயோ வெள்ளைய முன்னாடி கடத்துல விழுந்துட்டா. வண்டி அடியா சீக்கிரம். எங்க அனுமதி இல்லாம போலீஸ் ஊருக்குள்ள வந்தா என்ன நடக்கும் தெரிஞ்சிருந்தோம். திமிரு பிடிச்சி ஊருக்குள்ள வந்ததும் இல்லாம ஊர் பொண்ணு மேலேயே கை வைக்கிறியாடா? உன் ஆண்மையை காட்டுறதுக்கு ஓம் பொண்டாட்டி பத்தலையா? அடுத்த ஓம் பொண்டாட்டி தேவைப்படுதா? கடத்திருக்க வேணாண்டா,
எனக்கு பின்னாடி போலீஸ் பட்டாலுமே இருக்குடா. டேய், நீ எல்லாம் அவ்வளோ சுலபமா சாக்க கூடாது. உன் சாவை பார்த்து எந்த போலீஸ்காரனுக்கும் இந்த ஊருக்குள்ள வரணுங்கிற நினைப்பே வரக்கூடாது. வீரனா, வெங்கட்ராயன் ஆண்குரிய அறுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து பொண்ணமா போட்டாங்கய்யா. அதுக்கு பிறகு அந்த கேஸ்ல கெடாத்திருக்க ஆளுங்க ஜட்ஜி முன்னாடி சரண்டர் ஆனாலும் தகுந்த சாட்சி இல்லாததால அந்த கேஸ் நிக்கலிங்க ஐயா. கெடாத்திருக்கைக்கு எல்லா விதமான அரசியல் செல்வாக்கும் இருந்துச்சு. போலீஸுக்கும் கெடா மேல ஒரு எரிச்சல் உண்டாச்சு. போலீஸாலேயே போட முடியாத கெடாத்திருக்கைய ஆந்திரால இருந்து போடுறதுக்கு ஒருத்தன் வந்தான். யார் அவன் போட்டோ கொடுங்க. இவன் தாங்க அவன். ஆந்திராவிலேயே பெரிய ரவுடி, பேரு ருத்ரன். இப்போ இவங்க தேடிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. நர்ஸ், இமிடியேட்டா ஐசியூக்கு கொண்டு வாங்க. தலை தூக்குமா. ஹலோ, வெங்கடகிரி போலீஸ் ஸ்டேஷன் சார். பழைய சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சீரியஸா கிடக்குறான் சார். நீங்க யாருங்க? ஹலோ. சே, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. எழுத்தை கூட்டி படிக்கிற பள்ளிக்கூட பையன் போல நினைவை கூட்டி கூட்டி படிக்கிறேன். அதில் என் வாழ்க்கை முழுக்க தப்பு தப்பாக தான் தெரியுது. நான் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் எனக்கு எப்பவுமே ஒரே நினப்பு தான். அது அந்த கெடாத்திருக்கையை கொள்ளணுங்கிறது தான். இது எனக்கு தானாக வந்ததில்லை, என் தாத்தாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்து வந்தது. அந்த கெடாத்திருக்கையை கொள்ளணுங்கிற வெறி எனக்குள்ள எப்பவுமே மந்திரம் போல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. உடுக்க சத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ள அந்த கொலவெறி கூடிக்கிட்டே இருந்தது. அந்த சிறுக்கி மகன் சீரனும் உங்க அப்பனை கொண்ட அந்த கடா திருக்கைய நீதான் கொல்லணும். கொல்லுங்கயா. அப்பனை கொண்ட கேஸ்ல இருந்து விடுதலாயி அந்த கடா தெருக்கணும் உங்க ஆத்தால இன்னைக்கு வர போறாங்க. அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. போனீங்கன்னா உங்க ஒப்பனை கொண்ட மாதிரியே உன்னையும் கொன்னுடுவாங்க. Thank you.
கிட்னி எங்க? யாரு வீரண்ண மௌனா? அதான் இருக்கான் பாருங்க. கிட்னா ஏமா வேண்டாம். ஏய் கிட்னா 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 உள்ள இருக்கான், போங்க போங்க. கிட்னா 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 நீங்களே வனவாசம் போய் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆராத்தி எடுக்கலாம்னா இந்த பையன் பண்ற கூத்துல கையும் ஓடல காலும் ஓடல. சரி, முதல்ல அவனை வெளியே கூப்பிடுங்க. கிட்னா இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் வெளியே வர மாட்டேன். டேய் கிட்னா, வந்திருக்கிறது உன்னை பெத்தெடுத்த அப்பா அம்மாடா. அவர் என் அப்பாவே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. கணத்தில் போட்டுக்கோ. ஐயா தப்பா நினச்சிக்காதீங்க. அவங்ககிட்ட ஊர் ஜனங்க ஒன்று கெடுக்க ஒன்று சொல்லி அவன் மனுஷன் மாற்றி வச்சிருக்காங்க. போக போக எல்லாம் சரியா போயிடும். நீங்க வருவீங்கன்னு தான் அவன் துணிமணி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். இந்த பாருங்க. டேய் கிட்னா, உனக்கு சின்ன வயசு சொன்னா புரியாது, முதல்ல வெளியே வா. எனக்கு எல்லாம் தெரியும், உன் கூட வந்தா நான் செத்துருவேன். கிட்னா ஏன்பா இப்படி பேசுற? அம்மா சொல்றேன் வாப்பா. நீ அம்மா இல்ல, அசிங்கம். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இங்க இருந்து போ. டேய் என்னடா பேசுற? செல்வா செல்வா, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கப்பா. சமாதானப்படுத்தி அவனை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிடுறேன். கவலைப்படாதம்மா, நம்ம புள்ள நம்ம கிட்ட வந்துருவான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வீரன் அப்பா அம்மா மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என் பிள்ளைய என்ன நம்பலையே. அப்படி சொல்லாத செல்வாம்பா, வீரண்ணா மாதிரி இல்ல அவங்க. எனக்கு அப்பா அம்மா மாதிரி. அவங்கள நம்பு. நம்ம புள்ள நம்மளை புரிஞ்சுக்குவோம். கவலைப்படாத. சொன்னா கேளு. பாட்டி என்னடா என்ன ஆச்சு? ஏதாவது கலவு கட்டியா? ஆமா பாட்டி, அந்த கெடாத்திரிக்கு என்ன கத்தியால குத்திட்டான் பாட்டி. அவன் கிடக்குறான். உங்க யாரதாண்டா அவனுக்கு சாவு. புள்ள எப்படி பயந்துருச்சு பாத்தியா? ஆமா ஆமா. இந்த தண்ணி குடி. டேய் கிட்னா, தண்ணி குடிக்காதடா. தண்ணி குடிச்சினா உனக்குள்ள இருக்கிற நெருப்பு அணைஞ்சு போகும். ஜாக்கிரதை. அன்னலட்சுமி, கிட்னா நல்லா படிப்பானா? எங்க கிளாஸ்ல ரொம்ப நல்லா படிப்பான். ஆனா யார் கூடயும் பேசாம ரொம்ப கோவமா இருப்பான். ஏன் உங்க மேல கோவமா? அழாதீங்க, கிட்னே உங்ககிட்ட வந்துடுவான். கிட்னே உங்ககிட்ட வரதுக்காக நான் மூக்கம்மா சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமா ஆமா, நானும் தான் வேண்டிக்கிறேன். ஐயா மூஞ்சா பாரு. உங்க மூஞ்ச விட எங்க மூஞ்ச எவ்வளவோ மேலு. கிட்னா 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 வெடி சடி தூக்கி போறேன். இல்ல கடாத்திரிக்காய் ஆயிட்டே மாட்டி விடுறேன்.
வரண்டா. தங்க பெரம்பெடுத்து உன் சங்க இருக்க போறேன்டா. போறேன்டா 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 போறேன்டா. எப்படி என்ன போல எவ்வளவு வீரமா இருக்கா, எப்படி குத்துறான் பாரு. ஆமாண்ணா. அப்பாவேடா குத்துற? நீ என் அப்பா இல்ல. டேய், யாரா அப்படி சொன்னது? டேய் உலகம் பரட்டி, என் அப்பா யாருன்னு சொல்றா. அப்பா சாமி ஆளை உர்றா. டேய், நான் தாண்டா உன் அப்பா. கிட்ட வராத, குத்திடுவேன். குத்துறா. அதான் உன் ஆசைனா குத்துறா. குத்து. பாட்டி, தாத்தா. என்னடா என்னடா இது ரத்தம்? இதான் பாட்டி அவனோட ரத்தம். யாரோட ரத்தம்டா? அந்த கிடாத்திரிக்கையோட ரத்தம். இந்த ஒரு சொட்டு ரத்தம் இல்லடா, அவன் உசுரையே எடுக்கணும். அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். இவனுக்கு ஜெயில் வாசம் வேணாம் தான் உங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன். இவனை விவரமா வழங்கினா கசமா வளர்த்திருக்கீங்களா? புத்தகம் கொடுக்கிற கையில கத்திய கொடுத்து இவனை கொலைகாரனாக பாக்குறீங்களா? டேய், உன் பையன் செஞ்சது தப்பு, அதனாலதான் அவனை கொன்னேன். அதுக்காக என் புள்ளைய எனக்கு எதிராக வளர்த்து என்னைய கொலை பாக்குறீங்களா? டேய், இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. இனியும் இந்த ஊருக்குள்ள நான் உங்களை பார்க்க கூடாது. தாத்தா பாட்டி கூட இருக்கேன். என்ன விடு, என்ன விடு. கையெடு. டேய், இனி நீ என்ன பண்ணாலும் அங்க போக முடியாது, எங்க தான் இருக்கணும். செல்வாம்பா, நம்மளை பத்தி இவனுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது ஊருக்காரங்க கிடையாது, அந்த கிழவனும் கிழவனையும் தான். நம்ம பிள்ளைய நல்லா வளர்ப்பாங்க நம்பிதான் அவன் கிட்ட கொடுத்தோம். அதான் தப்பா போச்சு. என் பிள்ளைய எனக்கே எதிரியா வளர்த்துட்டாங்க. இவன் இந்த வயசுலயே என்ன கொள்ளணும்னு வெறி பிடிச்சு திரியறான். இந்த பாரு. ஏன்பா இப்படி பண்ற? கிட்னா, அவங்க சொல்றது நம்பாதப்பா, அம்மா சொல்றது கேளு. டேய், என்ன கொள்ளணும்னா அந்த கிளவி கொடுக்குற கஞ்சியை குடிச்சா பத்தாது, நல்லா கறியும் சோறும் சாப்பிடணும். செல்வம்பா, போய் சாப்பாடு கொண்டு வா. வேண்டாம், கொஞ்சம் வேண்டாம்னு சொல்லுங்க. கொஞ்சம் சாப்பிடுப்பா, அம்மா சொல்றது கேளு. கேட்க மாட்டேன், போ. செல்வம்பா, இங்க வா வா, கீழே போ. ஏங்க இப்படி பண்றான்? இப்போ அவன் சாப்பிடுவான், போ. நீ என்ன ஆடம் பிடிச்சாலும் எங்களை விட்டு போக முடியாது, எங்க தான் இருக்கணும்.